இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாஸ்போர்ட் அப்ளை செய்வது சம்மந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கிய அப்டேட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் முக்கிய சீர்திருத்தத்தை வெளியுறவு அமைச்சகம் அறிமுகம் செய்துள்ளது. வாழ்க்கை துணைவரின் பெயரை பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் சேர்க்க அல்லது அவர் பெயரை நீக்க, திருமண சான்றிதழுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா இணைப்பு ஜே எனப்படும் எளிமையான பிரமாண பத்திரத்தை பயன்படுத்தலாம் என்று கூறப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த அனெக்சர் ஜேவும் இணைச்சிருக்காங்க. இதில் எப்படி நீங்கள் ஃபில் பண்ண பார்த்தீங்கன்னா, இதில் அனெக்சர் ஜேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, ஜான் டிக்ளரேஷன் இன் லே ஆஃப் மேரேஜ் சர்டிஃபிகேட் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐன்னு சொல்லிட்டு நேம் ஆஃப் பாஸ்போர்ட் அப்ளிகேட்டோட நேம் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ரெசிடென்ட்டுடைய பிளேஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கே தங்கிறீங்க அந்த பிளேஸுடைய நேம். அடுத்து தட் ஐ மேரிட் வித் உங்கள் ஸ்பாஸ் நேம், உங்கள் ஒய்ஃப் நேம் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தட் மை பாஸ்போர்ட் வி இஷ்யூட் ஆர் ரீஇஷ்யூட் வித் மை ஸ்பாஸ் நேம் சொல்லிட்டு உங்களோட ஒய்ஃப் நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் ஐ எம் solemnly affirm that information given above is correct to the best of my knowledge and case of litigation arising due to issue or reissue of my passport, I would be solely responsible for defending the case and not be the passport issuing authority சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக லேட்டஸ்ட் ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்க மாதிரி நீங்கள் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கான ஸ்பேஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு பிளேஸ் நேம், டேட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் ஆஃப் அப்ளிகண்ட், ஹஸ்பண்டோட சிக்னேச்சர். இது ஒய்ஃப்ஸ் அப்ளிகண்ட் இருந்தால் அவங்களோட சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் அப்ளிகண்ட்டோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். இப்போ ஹஸ்பண்ட் அப்ளிகண்ட்னா அவங்களோட நேம், ஆதார் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், பாஸ்போர்ட் இதில் நீங்கள் என்டர் பண்ணணும். இது மட்டும் என்டர் பண்ணால் போதும். இது அப்ளிகண்ட் ஒய்ஃபாக இருந்தால் அவங்களோட நேம், அவங்க ஆதார் கார்டு நம்பர், அவங்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், அவங்க பாஸ்போர்ட் நம்பர் என்டர் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் தான் என்டர் பண்ணணும். யாருடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் நேம் ஆட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பாஸ்போர்ட் குறித்து தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.